ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. பெங்களூருவில் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வாங்கி வந்து சென்னையில் விற்பனை என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. மெத்தபெட்டமைன் விற்பனை குறித்து கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்கள். வணக்கம். பெங்களூரில் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் போன்ற பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதாக கல்லூரி மாணவர்களை சூளைமேடு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சூளைமேடு பகுதியில் மெத்தபெட்டமைன் மற்றும் உயர் ரக கஞ்சா பொருட்களை விற்பனை செய்வதாக 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நபர்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். விசாரணையில் இவரிடம் இருந்து 13 கிராம் மெத்தபெட்டமைன், அதே போன்று 150 கிராம் கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த 4 நபர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த 4 நபர்களை பிடித்து விசாரித்ததில் 2 நபர்கள் சூளைமேடு பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் மற்ற 2 நபர்கள் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்தது. இதனையடுத்து 4 நபர்களையும் சூளைமேடு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.